வணக்கம் நண்பர்களே. இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். தவேந்திரன் அரசியல் ஆர்வலர். மிக நீண்ட காலமாக இந்த அரசியல் தொடர்பான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். அரசியல் கருத்துக்கள் மற்றும் இந்த விடயங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். அது மட்டுமல்ல, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டவர் ஏற்கனவே. ஆகவே இவ்வாறான ஒரு அனுபவம் உள்ள தவேந்திரன் மிக நீண்ட காலமாக இந்த அரசியல் ஈடுபாட்டில் இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். வணக்கம் தமேந்திரன். வணக்கம் அனஸ் அவர்களே மற்றும் இந்த இணையதளத்தை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்ற பொதுவான பண்புகள் என்ன, அல்லது இது சொல்ல வரும் செய்தி என்ன உங்களுடைய அனுபவத்தில்? ஆமாம், நாடளாவிய ரீதியில் பார்ப்போமானால் என்பிபி தேசிய மக்கள் சக்தி ஒரு முன்னணி கட்சியா என்ற பாத்திரத்தை இழக்கவில்லை. சென்ற தேர்தலில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 159 எடுத்தார்கள். அது போன்ற ஒரு மிக உச்சமான ஒரு பெரும்பான்மை பெறாவிட்டாலும் அவர்கள் தோல்வியடைந்த கட்சி, அதாவது மக்கள் செல்வாக்கிழந்த கட்சி என்று சொல்வதற்கு இல்லை. எங்களுடைய தேசிய ரீதியான முடிவுகளை பார்த்தோமானால் அவர்களுடைய செல்வாக்கு முன்னணியில் தான் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலுவாக கால் ஊன்றியுள்ளார்கள். இவர்கள் என்னதான் புள்ளி விவர கணக்கு போட்டு கூட்டல் கழித்தல் சொன்னாலும் அவர்கள் வலுவாக கால் ஊன்றியுள்ளார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டத்தில் 79 ஆசனங்களை எடுத்துள்ளது. அவர்களோட 5000 வாக்குகள் 56,000 வாக்குகள் எடுத்து 81 ஆசனங்களை எடுத்துள்ளார்கள். ஆக இங்கு சைக்கிள் கட்சி தமிழ் காங்கிரஸ் முன்னணியில் நிற்கும் என்று சொன்னதை கட்சி நிரூபித்தாலும் அதை தாண்டி இவர்கள் மௌனமாக சபைகளில், நான் அன்றைய நேர்காணலில் சொன்னேன், நகரப்புறங்களில் இவர்களுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்கின்றது, கிராமப்புறங்களில் போதாது. ஆனாலும் ஒரு சில கிராம வட்டாரங்கள், எழுதுமட்டுவாழ் தெற்கு, இது போன்ற வட்டாரங்கள் வெற்றி பெற்று இது தங்களின் வலுவான சக்தியாக மீண்டும் நிரூபித்துள்ளார்கள். ஆனால் அரசாங்கத்தின் புகழ் பலவீனம் அடைந்துள்ளதாக பல செய்திகள் தெரிவிக்கின்றன. அது உண்மையா? ஏனெனில் இவர் எதிர்கட்சிகள் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றன. ஹர்ஷடி சில்வா போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது அவ்வாறு நாம் நோக்கலாமா? ஆமாம், என்னென்றால் இப்ப கட்சி அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு பாங்கு என்னவென்றால் இருக்கின்ற ஆளுங்கட்சியை டேமேஜ் பண்ணுவது, அதாவது அவர்களை சேதமாக்கி அவருடைய வாக்கு வங்கியை விரயமாக்குவது ஒரு வளமையான அரசியல் பாணி. அதாவது இந்த தேர்தலில் எதிரியை தோற்கடித்தால் தான் வெல்லலாம். அதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கின்றதோ அவர்கிட்ட செய்வார்கள். உதாரணத்திற்கு ஏப்ரல் 17 ஜனாதிபதி எங்களுடைய அனுர குமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் முத்திரை சந்தையில் மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு வருவதாக அறிவித்தல் இருந்தது. அப்பொழுது பார்த்தேன், எனக்கும் ஒரு கவலை, ஜனாதிபதியை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜிஆர் ஜெயத்னவை பார்க்க முடியவில்லை, வேறு டிவி விஜயதுங்காவை பார்க்க முடியவில்லை, கோத்தபாய ராஜபக்சவை பார்க்க முடியவில்லை. இவரை பார்க்க வேண்டும் என்று விடுப்பு பார்க்கும் எண்ணத்தில் சென்றேன். 2 மணிக்கு கூட்டம் என்று 1:55க்கு சென்றேன். சென்ற பொழுது பார்த்தால் கதிரையில் 3 கதிரையில் தான் ஆட்கள் இருந்தார்கள். பிறகு ஜனாதிபதி வந்த நேரம் 3:40 மணிக்கு வந்தார். 3:45 4:15 மட்டும் உரையாற்றினார். அப்பொழுது ஒரு 5000 மக்கள் மட்டும் இருந்தார்கள். அந்த முத்திரை சந்தை வளவுமுள் நிறைந்த பார்வையாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள். என்னை பார்வையாளர் என்று எடுக்கலாம், அவருடைய கட்சி ஆதரவாளர்கள். பிறகு நான் இரவு ஃபேஸ்புக்கில் பார்த்தால் 1:30 மணி போல ஒரு 25-30 பேர் இருக்கின்ற கதிரைகளை படம் எடுத்து விட்டு ஜனாதிபதி உரையாற்றுகின்ற மேடையையும் படம் எடுத்து விட்டு ஜனாதிபதிக்கு ஆதரவில்லை, யாழ்ப்பாணத்தில் சனம் இல்லை என்று சொல்லி அந்த ஒரு 50-60 பேர் 5000 பேர் இருக்கின்ற கதிரையில் 50-60 பேர் உள்ள கதிரையை படத்தை எடுத்து சமூக வலைத்தளங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிரசுரித்தன. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்த அரசியலின் வஞ்சகம் சூது எவ்வளவென்று. அவர் ஒரு ஆளுங்கட்சிக்கு செல்வாக்கில்லை என்பதை காட்டுவதற்காக 3:40க்கு ஜனாதிபதி வந்தவர் 1:40க்கு போய் கதிரைகளை படம் எடுத்து விட்டு வெறும் கதிரைகள் இருக்கின்றன ஜனாதிபதி மேடையை நீட்டாக காட்டுகின்றார். அதை ஒழிக்க முடியாதுதானே. அப்ப இது ஒரு அரசியல் சகட ஓட்டத்தில் ஒரு ஒரு எதிரணியை வீழ்த்துவதும் வசைபாடுவதும் அவர்களை செல்வாக்கற்றவர்களாக காட்டுவதும் ஒரு சாதாரண விடயம்.
அடுத்த வடக்கு கிழக்கு தேர்தல் முடிவுகளை எனக்கு விவரமா சொல்லுங்க. இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன? உண்மையிலே என்பிபி அங்கிருந்து தமிழ் மக்கள் மனதிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது என்று தற்பொழுது பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே இது எவ்வாறான ஒரு நிலைமையை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது? வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று பார்த்தால் கிழக்கு மாகாணத்தை பார்த்து விட்டு வருவோம். நான் என்னுடைய அரச சேவையில் முதல் 6 வருடங்களை அங்குதான் கழித்தேன். மிகவும் பரிச்சயமான ஒரு மண் திருகோணமலை. மட்டக்களப்பு அம்பாறை ஓரளவுக்கு பரிச்சயமான மண். அங்கு பார்த்தீர்களானால் திருவோணமலையினுடைய முடிவு ஒரு மாதிரியாகவும் மட்டக்களப்பு அம்பாறையினுடைய தேர்தல் உள்ளூராட்சி முடிவுகள் வேறொரு விதமாகவும் இருக்கின்றன. என்னென்றால் திருவோணமலையை பொறுத்தவரையில் 3 இனங்களும் சரிக்கு சமனா முட்டி மோதுகின்ற ஒரு அரசியல் களம். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு சம்பந்தரையும் பிடிக்காது, அதற்கு பின் கோதாசனையும் பிடிக்காது, ஆனால் தமிழ் இனத்தை பிடிக்கும். ஆகவே நாங்கள் வீட்டுக்குத்தான் வாக்களிக்க போகின்றோம். விட்டால் வேறு கட்சிக்காரர்கள் பூந்து விடுவார்கள், அதாவது முஸ்லிம் சிங்கள கட்சிகள் பூந்து விடுவார்கள். ஆகவே நாங்கள் வீட்டுக்குத்தான் வாக்களிப்போம். நானும் அங்கிருந்த பொழுது அப்படித்தான் செய்தேன். என்றால் என்னுடைய இனம் சார்ந்த இருப்பு, இனம் சார்ந்த அபிமானம் எனக்குள் ஆழமாக இருக்கும் அல்லவா? இதைத்தான் நானும் செய்தேன். அடுத்த தலைமுறையும் அதைத்தான் செய்கின்றது. மட்டக்களப்பு அம்பாறையில் எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையானுடைய கட்சி படகு சின்னத்தில் பரவலாக ஆசனங்கள் கிடைத்துள்ளது. அதே நேரம் சாணக்கியனுடைய இலங்கை தமிழரசு கட்சியும் கணிசமான இடங்களை பெற்றுள்ளது. அதே நேரம் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வளமையை போல ட்ரையல் பரீட்சார்த்தமாக ஓடி பார்த்தார்கள், சைக்கிள் ஓடவில்லை வளமையை போல். ஆகவே கிழக்கு மாகாணத்தின் நிலைமை திருவோணமலை ஒரு கள நிலைமையாகவும் மட்டக்களப்பு அம்பாறை வேறு கள நிலைமையாகவும் இருக்கின்றது. சிங்கள முஸ்லிம் தரப்புகளில் கணிசமானவர்கள் என்பிபி பக்கம், முஸ்லிம்களை விட சிங்கள மக்களில் கணிசமானவர்கள் என்பிபி பக்கமே தொடர்ந்து நிற்பதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. முஸ்லிம் மக்களுக்குள்ள ஆதங்கம், இந்த என்பிபி அரசாங்கம் 189 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு அமைச்சரவை நியமித்தது. யாருமே முஸ்லிம்கள் அமைச்சர் பிரதி அமைச்சர்களாக நியமிக்கப்படவில்லை என்ற கோபம் அவர்களுக்கு இருக்கின்றது. நான் திருவண்ணாமலை முஸ்லிம் நண்பர்கள் உடன் தொலைபேசியில் உரையாடிய பொழுது அதை சொன்னார்கள், இவர்கள் எங்களை நம்பவில்லை, அதனால் நாங்கள் இவர்களுக்கு ஆதரவளிக்க மாட்டோம். தமிழ் மக்கள் திரும்பினீர்கள் இவர்கள் நோக்கி, நாங்கள் திரும்ப மாட்டோம். இது கிழக்கு நிலைமை. எங்களுடைய வடக்கு நிலைமையை பார்த்தால் யாழ்ப்பாணம் ஒரு மாதிரியாகவும் வன்னி பிரதேசம் ஒரு மாதிரியும் வவுனியா மாநகர சபை வேறொரு விதமாக இருக்கின்றது. பாருங்கள், ஸ்ரீதரன் அமோக வெற்றியை பெற்று தமிழரசு கட்சியை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிரூபித்துள்ளார். ஆனால் வவுனியா மாநகர சபைக்கு பாருங்கள், சத்தியலிங்கம் முன்னாள் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சரும் தற்போதைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மருத்துவர் சத்தியலிங்கம் மாநகர சபையில் ஒரு ஆசனத்தை தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒன்று தான் நினைக்கின்றேன். சங்கு கூட்டணி, அதாவது டெலோ பிளாட் அங்கு ஒரு வலுவான கட்சிகள், அந்த யுத்த காலத்திலும் அவர்கள் ஒரு வலுவான சக்திகளாக திகழ்ந்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியால் பிரகாசமாக என்று சொல்லக்கூடியதாக ஒன்றுமே வவுனியாவில் இல்லை. ஆனால் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தால் புதுக்குடியிருப்பு, பாண்டியன்குளம், துணுக்காய். பாண்டியன்குளம் என்றால் மாந்தை கிழக்கு 3 பிரதேச சபைகள் இருக்கின்றது. ஒட்டி சுட்டானும் புதுக்குடியிருப்பும் ஒரு சபையாக வந்துவிடும். அடுத்தது கரதுரைப்பற்று. இங்கு பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கு ஆதிக்கமும் ஒரு கணிசமான அளவு இருக்கின்றது. அதே நேரம் என்பிபிக்கும் துணுக்காய் பிரதேச சபையாக இருக்க வேண்டும் 3 உறுப்பினர்கள். ஒரு போர்னால முற்றாக பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் ஒரு தேசிய கட்சிக்கு பக்கம் திரும்பியுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில். கிளிநொச்சி மாவட்டத்தில் சொல்ல போனால் ஸ்ரீதரன் அபார வெற்றி என்றார்கள், உண்மை. அது தொடர்பாக பின்னர் பார்ப்போம். அடுத்ததாக மன்னார் நகரசபை மாநகர சபையும் என்பிபி சார்பாகவும் உள்ளூர் சங்கு கட்சி சார்பாகவும் தமிழரசு கட்சி சார்பாகவும் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தால் ஏதோ என்பிபிக்கு தோல்வி போல இங்கு சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் வசை பாடுவதில், இசையோடு மட்டமைத்து பாடுவதில் மிகவும் தரமாக ஈடுபட்டன. ஆனால் இங்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அன்றைய சொன்னது போல் அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து கூடுதலாக ஆசனங்களை எடுப்பார்கள் என்று சொன்னேன். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கடந்த கால பாடங்களில் இருந்து சுமந்திரன் படித்துள்ளார் போல் இருக்கின்றது.
வேட்பாளர் தெரிவு, வேட்பாளர்கள் நடைமுறை, உள்கட்சி ஜனநாயகத்தில் கூடுதலாக ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது போல் கிடக்கின்றது. ஒரு குறிப்பிடக்கூடிய வெற்றியை பெற்றுள்ளார். அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாண மாநகர சபையை கைப்பற்றுவதற்குரிய பெரும்பான்மையை பெற்றுள்ளது. ஆனால் என்பிபிக்கு 81 ஆசனங்களும் 56,000 மொத்த வாக்குகளும் யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு 79 ஆசனங்களும் 51,000 வாக்குகளும் கிடைத்துள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெல்வெட்டுத்துறை நகர சபையை சிவாஜிலிங்கம் தலைமையில் கைப்பற்றியுள்ளது. இவருடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பார்க்க போனால் கஜேந்திரகுமார், கஜேந்திரன், சிவாஜிலிங்கம், எங்களுடைய தென்மராட்சி ஆசான் இரந்தோபாலன் முன்னாள் வேட்பாளர், இப்படியாக கொஞ்சம் வலுவானவர்கள் நின்றும் என்பிபி தன்னுடைய கிராம மட்டங்களில் சிறிய அளவாகவும் நகர மட்டங்களில் பெரிய அளவாகும். இப்ப யாழ்ப்பாண மாநகர சபைக்கு 10 உறுப்பினர்கள் நினைக்கின்றேன் வெற்றி பெற்றுள்ளார்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், கடந்த பேட்டியிலே செவியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். இங்க எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்துல ஒரு பெரு எழுச்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இது பற்றிய உங்கள் பார்வை என்ன? நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், சைக்கிளுக்கு யார் யாரெல்லாம் தேசியத்தை விரும்புகின்றீர்களோ அவர்கள் சைக்கிளுக்கு வாக்களியுங்கள் என்ற ஒரு கருத்துப்பட உங்களுடைய கருத்து இருந்தது. ஆகவே இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய இந்த எழுச்சி பற்றிய உங்கள் பார்வை என்ன? ஆமாம், என்னவென்றால் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய எழுச்சிக்கு பிரதான காரணம் இந்த சாராய பார் லைசன்ஸில் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். அந்த அகப்பட்டு கொண்டது மாத்திரமல்ல, உள்கட்சி சண்டைகள், சுமந்திரன் அணி ஸ்ரீதரன் அணி என்று சொல்லி ஏட்டிக்கு போட்டியாக உள்கட்சி சண்டைகள். சுமந்திரன் நீதிமன்றத்தில் கட்சியை கொண்டே நிறுத்தியது. பின்னர் சத்தியலிங்கத்தை ஏதோ சுயினம் என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்ய விட்டு கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது அதிகாரம் மிக்க பதவியை கைப்பற்றி, இப்படியான விடயங்களால் வெறுப்படைந்திருந்த ஆதரவாளர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பக்கம் நோக்கி போவார்கள். மற்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் விடாப்பிடியாக தமிழ் தேசியம் என்ற தீவிரமான ஒரு கோஷத்தை முன்வைத்து கிராம மட்டத்தில் அவர்கள் மிகச் சிறப்பாக இயங்கி செயற்பட்டார்கள். அதாவது வட்டார கிளை, தொகுதி கிளை, மற்றது பிரதேச கிளை என்று சொல்லி அந்த கட்டமைப்புகளை சிறப்பாக செயற்படுத்தி மக்களுடைய நாடி பார்த்து வேட்பாளர்களை நியமித்தார்கள். இங்க நாடி பார்த்தென்ற பொழுது நான் பச்சையாக சொல்கின்றேன், சாதி பார்க்கின்ற இடத்தில் சாதி, சமயம் பார்க்க வேண்டிய இடத்தில் சமயம், பிரதேசவாதம் தூக்காத இடங்களில் பிரதேசவாதம் தூக்காத வேட்பாளர், இப்படியாக பலவிதமான வேட்பாளர்கள் நிறுத்தினார்படியால் அவர்கள் 79 உறுப்பினர்களை பெற்று யாழ்ப்பாண மாநகர சபை, வெல்வெட்டுத்துறை நகர சபை போன்றவற்றை கைப்பற்றியுள்ளார்கள். ஆனால் தமிழரசு கட்சி சொல்லப்போனால் வெலிகாமம் மேற்கு பிரதேச சபையை ஆட்சி அமைக்கக்கூடியதாக கைப்பற்றியுள்ளது. மற்றது வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை, இரண்டையும் தவிர தமிழரசு கட்சிக்கு பேரெழுச்சியாக பெரிய அளவிலாக சொல்லக்கூடியதாக இல்லை. ஆனால் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் அபார வெற்றி பெற்று 3 கரைச்சி, கண்டாவளை, பூநகரி, கரைச்சி கண்டாவளை சேர்ந்த ஒரு பிரதேச சபை, கரைச்சி, பூநகரி, பளை 3 சபைகளையும் கைப்பற்றி தன்னுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியை நிரூபித்துள்ளார். இப்ப இந்த சூழ்நிலையில ஆகவே இப்ப தமிழ் தேசியம் ஒரு உயிர்ப்போடு மீண்டும் எழுந்து விட்டது என்று நாம் பொருள் கொள்ளலாமா? இல்லை, தமிழ் தேசியம் உயிர்ப்போடு எழுந்து விட்டது என்றால் என்பிபி 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை, அர்ச்சுனா 1 பாராளுமன்ற உறுப்பினரையும் எடுத்த போது 4 ஆசனங்கள் பறிபோய் 2 மிஞ்சி ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெற்ற போது ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கைகோர்த்து இயங்க தயாராக இருந்தார்கள். ஆனால் சுமந்திரன் விடவில்லை. இப்பொழுது சுமந்திரன் கடைசி பஸ்ஸுக்கு பிறகு ஒரு பஸ் வருகிறது, அது கண்டாலும் கை காட்டுவோம் என்பது போல் நாங்கள் சேரப்போன்றோம் என்று சொல்லி அறிக்கை விடுகின்றார். இது அந்த மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்ததாக இருக்கலாம் என்று ஐயுறுகிறேன். ஆனால் சுமந்திரனுடைய பெரியண்ணன் தினம், அவர் மற்றவர்களுடைய குடும்பிகளை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு ஆட்டுகின்ற ஒருவித சர்வாதிகார லாபகம், இது காரணமாக போய் சேர்வதற்கு முதல் சுமந்திரன் ஸ்ரீதரன் ஒன்றாக சேர்ந்தாலே பெரிய அதிசயம். அதற்கே வாய்ப்பில்லை. இவர் என்னென்று தமிழ் தேசியம் என்று சொல்லி கட்சிகளை சேர்க்க போகின்றார்.
அடுத்ததாக இந்த பிளாட் EPRLF டெலோ சேர்ந்த சங்கு கூட்டணி அவர்கள் எப்பொழுதும் வேறுபட்டு பலமாக நின்று சென்ற பாராளுமன்ற தேர்தலில் விட்ட தவறுகளை உணர்ந்து இந்த முறை ஓரளவுக்கு நல்ல அறுவடை செய்துள்ளார்கள். இப்ப தமிழரசு கட்சியில யாழ்ப்பாணம் சுமந்திரன் கையில இருக்குது, கிளிநொச்சி ஸ்ரீதரன் கையில உள்ளதாக தேர்தல் முடிவுகள் சொல்கின்றன. இப்ப கட்சிக்குள்ளேயே இவர்கள் 2 பேரும் ஒத்து வராத ஆட்களாக இருந்தார்கள். இப்ப இவர்கள யார வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் கருதுகிறீர்கள்? எனக்கு ஸ்ரீதரனை வெற்றி பெற்ற ஒரு தலைவராக கருதுவேன். ஏனென்றால் 2 காரணம். நான் 2012 2020 மட்டும் கிளிநொச்சியில மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தராக இருந்த நான் 2020 பாராளுமன்ற தேர்தலில் அதே தமிழரசு கட்சி சார்பில் ஒரு வேட்பாளராக நின்று களமொழி அனுபவம், கிளிநொச்சி யாழ்ப்பாணம் தொடர்பாக களமொழி அனுபவம் இருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர் அரசியல் ரீதியாக தனிப்பட்ட ரீதியாக அவர் என்னுடன் ஒரு உயர்தரம் டியூஷன் வகுப்பில் என்னுடைய ஒரு சக மாணவனாக படித்தவர். அது கணவருக்கு தெரியாத விடயம். என்ன எனக்கு கூச்சமாக இருந்தாலும் எங்கு கண்டாலும் தவேந்திரன் நட்பு பாராட்டி கைதருபவர். அரசியல் ரீதியாக வேறுபட்டவர்கள் இருக்கின்றதால் எனக்கு ஒரு மனதிலே ஒரு தூர இருக்கணும். ஆனால் அவர் அப்படி நினைக்க மாட்டார். கிட்ட கை தந்து பழைய படித்த நினைவை ஞாபகம் விட்டு எங்கேயாவது கதைத்து விட்டு தான் போவார். அவருடைய பாருங்கள், கரைச்சி கண்டாவளை சேர்ந்த ஒரு பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பழைய ஒரு பிரதேச சபை, பூனேரி ஒரு பிரதேச சபை. இந்த கரைச்சி நகர சபை என்ற மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கான எல்லை பிரிப்புகள் சரியாக நடைபெற பெற்றிருந்தால் இப்பொழுது கரைச்சி நகர சபை, கரைச்சி பிரதேச சபை, கண்டாவளை பிரதேச சபை, பூனேரி பழைய என்று நிறைய சபைகள் வந்திருக்கும். அது இனிமே புதிய இப்பொழுது உள்ள ஸ்ரீதரனுடைய தரப்புக்கோ இலங்கை தமிழரசு கட்சிக்கோ அல்லது வடமாகாண நிர்வாக தரப்புக்கோ அது ஒரு பாரிய பொறுப்பு. ஸ்ரீதரன் ஏன் வெற்றி பெற்றவர் என்றால் அவர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மூலக்கிளை கோட்டம், கரைச்சி கோட்டம், கண்டாவளை கோட்டம், பூனேரி கோட்டம், பழைய கோட்டம் என்று அதற்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ள அமைப்பும் அதற்குரிய ஒழுங்கமைந்த கூட்டங்களையும் கூட்டி அவர்களை வைத்திருக்கின்றார். அதாவது ஒரு இயங்கு நிலையில், எந்த நேரம் ஒரு இயங்கு நிலையில் உள்ள ஒரு போராளிகள் போல அவருடைய கட்சி கிளிநொச்சியில செயற்படுகின்றது. பாருங்கள், 2020, 24 இப்ப தற்பொழுது தேர்தல் 3 சுனாமி அடித்தது. இலங்கை தமிழரசு கட்சி மிச்ச 7 மாவட்டத்திலே அக்குவர் அணிவர சிதறி போயும் இருந்தது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு MP உள்ள கட்சியா சிறிதரன் தானே வென்றார். அந்த வகையில் அவர் ஒரு ஆளுமை மிக்க வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றார். அடுத்த வாக்கு வங்கியில் என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, கிளிநொச்சி மாவட்டத்திலே எந்த ஒரு செத்த வீடும், ஒரு மரண வீடும் தவற விட மாட்டார். அன்றோ அடுத்த நாளோ அல்லது அடுத்த கிழமையோ இயலுமானால் அந்தரட்டிக்கும் போவார். மற்றது அங்கு அவருக்கு ஒரு கட்சி சார்ந்தவர் இருக்கின்றார். இனியிலேண்ட வறுமையான ஆக்கள் என்றால் பிரேதப்பட்டி வாங்கி கொடுத்தல், செத்த வீட்டுக்குரிய அடிப்படை செலவுகளை செய்தல். இந்த கட்டமைப்பை அவர் இன்று வரையும் போனதால் அசைக்க முடியாத ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தால் சுமந்திரனுடைய விசுவாசிகள் என்று யாழ்ப்பாணம் 17 சபைகள், கிளிநொச்சி 3. 17 சபைகளில் ஆக வலிகாமம் மேற்கு, வலிகாமம் வடக்கு 2 சபைகளை தான் சுமந்திரனால் வெற்றி கொள்ள முடிந்தது. அவருடைய விசுவாசிகள், ஆதரவாளர்களுக்கு முதன்மை கொடுத்த போது கட்சிக்குள் இருந்த உள்கட்சி என்னன்னு சொல்ற முரண்பாடுகள், கட்சிக்கு உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒற்றுமையின்மை போன்ற காரணங்களால் பிரகாசமான வெற்றியை பெறவில்லை. முதலாவதாக கூடுதல் ஆசனங்களை பெற்றது போல் காட்டினாலும் ஸ்ரீதரன் ஒரு நிர்வாக மாவட்டம் 3 சபைகளில் பெற்ற பிரம்மாண்டமான வெற்றியோடு ஒப்பிடும் பொழுது இது ஒரு மிக அற்பமான ஒரு வெற்றி என்றுதான் சொல்லலாம். இப்ப இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, 2018 பிப்ரவரி 10 நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பிறகு இந்த சபைகளின் ஆட்சிகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பெரும் இழுபறியில இருந்தன. யாழ் மாநகர சபைக்கு 3 முறை முதல்வர்கள் மாற்றப்பட்டார்கள். அதனால் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்தார்கள். அதுபோல மீண்டும் இந்த சூழ்நிலை வருமோ என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஈழநாடு பத்திரிகையும் ஆசிரியர் தலையங்கத்தில் அந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான கேள்வியாக படுகிறது இல்லையா? ஆமாம் என்எஸ் அவர்களே, இது இன்று ஈழநாடு நான் இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஓட தொடங்கிவிட்டது. இவர்கள் வெற்றியை குறித்து இவருடைய ஆதரவாளர்கள் உசுப்பேற்றும்
பிரம்மாண்டமான பதிவுகளை போடும் பொழுது நக்கல் பெரிய ஒரு பெரிய பொறியியலாளர் எழுதியிருந்தார். ஓமாம், இப்படித்தான் வெள்ளிவியல் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிச்சு உங்களோட கட்சியை நீங்கள் தோற்கடிச்சு வாக்களித்த மக்களை நடு ரோட்ல வந்து நிப்பாட்டுவியல். முதல் வெற்றியை கொண்டாடுறதை விட்டுட்டு ஒற்றுமையா இருக்க பாருங்க. உள்கட்சியிலேயே ஆளையால் குத்தி விழுத்துவியல் என்று சொல்லி சொன்னார். வேற உண்மையா நீங்கள் சொன்ன மாதிரி யாழ்ப்பாண மாநகர சபைக்கு 3 முறை முதல்வர்கள் மாற்றப்பட்டார்கள். கட்சியினுடைய அந்த நேரத்து உணர்வு நிலை கேரநாயர் பிரதேச சபை, கரவட்டி பிரதேச சபை, இவற்றிலெல்லாம் உள்கட்சி மோதல்களால் தங்களுடைய கட்சிகளை தாங்களே தோற்கடித்தார்கள். இவர்கள் இப்படி தோற்கடித்து கொண்டிருக்க இப்பொழுது பிப்ரவரி 2026 பிப்ரவரி தான் இலங்கை முழுவதும் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக அறிகிறேன். ஏனென்றால் அடுத்தடுத்து 3 தேர்தல் ஒரு இடைவெளி விட்டு வைப்பார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து தங்களுடைய உள்கட்சி குத்துவட்டுக்களால் மக்களுடைய வாக்காளருடைய மதிப்பை இழந்து ஏதோ ஒரு கட்சி இல்ல சில நேரம் என்பிபி தேசிய மக்கள் சக்தி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று வடக்கு மாகாண சபையை கைப்பற்றக்கூடிய நிலைமை வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஆமாம், இவர்கள் பாருங்கள், ஒரு 4 எம்பியை என்பிபியும் அர்ச்சுனாவும் கொண்டு போனது பிறகு சேர முடியாதவர்கள் இப்பொழுது சிங்கள கட்சியில் இடம் கொடுக்கக்கூடாது, தென்பகுதி கட்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது கோஷத்தை முன்வைத்து அப்படி இருந்தும் 81 ஆசனங்களை எடுத்து விட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி. அந்த கோஷத்தை முன்வைத்து கொண்டு எடுத்தவர்கள் ஒற்றுமையாக இருந்து வரவு செலவு திட்டத்தை சீர்தூக்கி பார்த்து கட்சி முரண்பாடுகளுக்கு அப்பால் பொதுமக்கள் நோக்கம் கிராமிய அபிவிருத்தியை சீர்தூக்கி பார்த்து இவர்கள் சேர்வார்கள் என்பதற்கு இந்த உத்தரவாதம் இல்லை. இவர்கள் குத்துவட்டுப்பட 2026 பிப்ரவரியில் தேசிய ரீதியாக மாகாண சபை 9 ஆளுங்கட்சியில் சென்றாலும் அதிசயமில்லை. இதுல தமிழ் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என சுமந்திரன் அடிக்கடி அழைப்பு விடுக்கிறார். இது சாத்தியமாகுமா? சுமந்திரன் இப்படி அழைப்பு விடுப்பதன் நோக்கம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது எங்களுடைய ஆட்சியாளர்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லி 83ஆம் ஆண்டிற்கு பின்னர் தொடர்ந்து கதைத்து வந்தது போல் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி இவர் சொல்லுகின்றவர். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் ஓரணியில் திரள்வோம் என்ற பொழுது அதனை எதிர்த்து கட்சிக்குள்ள மற்றவர்களை அடக்கி உள்கட்சி ஜனநாயகம் இல்லாமல் அந்த ஆதரவு கோஷத்துக்கு பின்னால் அணிதிரள விடாமல் தான் ஒரு சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும், தன்னுடைய சொல்ல கேட்டுத்தான் இந்த இலங்கை தமிழ் மக்கள் வட மாகாண வடகிழக்கு மக்கள் ஆட வேண்டும் என்று நின்றவர். இது ஒரு கோஷம். அதாவது நான் முதல் சொன்னது போல் ஒரு சில கோஷங்கள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் அரசு சேவையில் பார்த்தால் சொல்லுவார்கள் சைக்கோ சோசியல் ஒர்க் என்ற ஒரு கோஷம் சொல்லுவார்கள். அதாவது சமூக உளவியல் வேலை செய்ய போன்றோம். பிறகு சொல்லுவாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த அரச திணைக்களங்களில் இந்த அரசு அறிவிட்ட நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதியை பேக்காட்டி செலவழிப்பது போல் இவற்றை ஒரு பேக்காட்டி சொல்லித்தான் இந்த ஒன்றுபடுதல் என்றது. இவர் அதற்கு தகுதியானவர் இல்லை. ஒன்றுபடுத்தி விட்டு கொடுத்து பெருந்தன்மையோட அரவணைத்து போகக்கூடிய பெருந்தன்மையான மனிதரும் அல்ல. இப்ப யாழ்ப்பாணத்துல பெரும் வாக்கு வங்கியை வைத்திருந்த இபிடிபி அது செல்வாக்கு இழந்து விட்டதா? ஏன் இப்ப தேர்தல் வேலைகள் செய்யவில்லையா? என்ன பிரச்சனை? அவர்கள் நான் சொன்னது போல் ஸ்ரீதரன் போல் மூலக்கிளை, வட்டாரக்கிளை, தொகுதிக்கிளை என்று சொல்லி சிறந்த கட்டமைப்புகளை வைத்திருந்தவர்கள். ஆனால் அந்த கட்டமைப்புகள் ரீதியாக செயற்படும் பொழுது கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர் எதிர்கட்சிக்கு போன பொழுது அந்த வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து வந்திருந்தவர்கள் கணிசமாக அவர்கள் வேறு கட்சியை, அதாவது இவர் ஆளுங்கட்சி இல்லை, இவர் 5 வருடங்களுக்கு இவரால் அரசாங்க வேலைகள் தர முடியாது, செல்வாக்கு செலுத்த முடியாது என்ற சுயநல அடிப்படையில் ஒரு பகுதி போயிருக்கலாம். மற்றது கட்சி உறுப்பினர்களும் வேற கட்சிகள் நிறைய கட்சிகள்லாம் போட்டியிட்டது, பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி தேர்தல், அந்த கட்சிகளுக்கு வேட்பாளர் பஞ்சம் வந்த பொழுது பாய்ந்தோடி விட்டார்கள். நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேசத்தின் ஒரு சமூக ஆர்வலர் எனக்கு எடுத்து கதைத்தார். ஐயோ தம்பி, அந்த டக்ளஸ் இப்படியெல்லாம் செய்தவர் அவங்க விட்டுட்டு வேற கட்சியை நோக்கி பாஞ்சிட்டாங்க, ஆளுங்கட்சியில் இருந்தால் இதம் லாபம் கிடைக்கும் என்று. அது ஒரு காரணம்.
மற்றது நீண்ட காலமாக இருந்த அந்த உறுப்பினர்கள் வயது முதிர்ந்த ஒரு நிலையை வந்த பொழுது அவர்களால் உற்சாகமாக உழைக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கலாம். அடுத்த நான் முதல் சொன்னது இளைஞர்களை போல் உருவாக்கல. இளைஞர் அணி வந்து இருக்கின்றது. இளைஞர் அணியினுடைய அந்த செல்வாக்கு வீதம் போதுமானதாக இருக்காது என்றுதான் என்னுடைய அவதானத்தில் சொல்லுகின்றேன். என்றாலும் அவர்கள் தீவக பகுதி மற்ற வீதாசார அடிப்படையில் ஏன் வெல்வெட்டுத்துறை நகரசபை பிரபாகரனுடைய ஊரில் 3 ஆசனங்களை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எடுத்துள்ளார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பெரிய வீழ்ச்சி இல்லை, சிறியதொரு வீழ்ச்சி. ஆனால் அவர் அமைச்சராக இருந்தால் பிரம்மாண்டமாக பல சபைகளை கைப்பற்றக்கூடிய நிலைமை இருந்திருக்கலாம். மிக நன்றி தவேந்திரன். பல முக்கியமான விடயங்களை நாம் இன்று பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி அனஸ் அவர்களே. அவ்வப்போது அரசியல் கள நிலைமைகளை சொல்வதற்காக எனக்கு ஒரு கௌரவம் தந்து என்னை ஊடக ரீதியாக சர்வதேச ரீதியாக வெளிப்படுத்தும் தங்களுடைய பேரன்புக்கு நன்றி, நன்றி, நன்றி.